சிம்ம ராசி சிம்மலக் நண்பர்களுக்குரிய ஆகஸ்ட் 2026க்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்க்கும் பொழுது இதுவரை நீங்கள் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், ஒரு டென்ஷன், விரய செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்து வந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலை மாறி ஒரு நல்ல திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு மைண்ட் செட்டு, இந்த விரய செலவுகள் குறையிறது இதெல்லாமே இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேதுவின் சஞ்சாரம். இந்த அஷ்டம சனி லக்ன கேது ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது கடுமையான மன உளைச்சல், அழுத்தம், தனக்கு என்ன நடக்குது, எதனால நம்மளுக்கு வாழ்க்கையில இவ்வளவு சங்கடங்கள் வருது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு வருட காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம சமாளிச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது. பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தின் 2வது பகுதியிலிருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள், உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை, உங்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை, உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்கள் மேல் நம்பிக்கை, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு ஆகஸ்ட் மாதத்தின் 2வது பகுதியிலிருந்து நல்ல வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது தான் பார்த்தீங்கன்னா கடுமையான மனக்குழப்பம், மன அழுத்தம் ரெண்டையுமே கொடுக்கறது. அதனால தினசரி மாணவர்களாகட்டும், அலுவலகத்திற்கு போகக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப தலைவி வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், தினசரி உங்களுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால விநாயகர் வழிபாடு செய்வது, விநாயகர் அகவல் படிப்பது, அல்லது விநாயகர் காயத்ரி ஏதாவது ஒரு வகையில விநாயகர் வழிபாடு செய்து உங்களுடைய நாளை ஆரம்பிப்பது சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா கேதுவின் தொந்தரவுல இருந்து தப்பித்து உங்களுடைய செயல்களை நீங்கள் கான்பிடண்டா செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு செலவு, நீங்க என்ன வருமானம் வந்தாலும் டக்குன்னு செலவாயிடும். ஆனா மாதத்தின் 2வது பகுதியில திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், திடீர் லாபம் அல்லது போனஸ் வர்றதுக்கு சில பேருக்கு போனஸ் கூட கிரெடிட் ஆகலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கனால முடிந்த அளவுக்கு சிம்மராசி என்பவர்கள் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து காத தூரம் ஓடிடணும். கடன் இருந்தா அஷ்டம சனி உங்களுக்கு கொடுமையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் சிம்மராசி என்பர்கள் நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, புதிய வீடு வாங்கலாமா, அல்லது புதிய வீடு வாங்குறேன், புக் பண்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து போகும். கடன் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு ஃபைனான்சியல் பேக்கப் இருக்குதுன்னா தாராளமாக இந்த மாதம் நீங்க புதிய வீடோ அல்லது வாகனமோ அல்லது ஒரு மனையோ வாங்குவதற்கு நீங்க நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா வருமான ஸ்தானாதிபதியான புதனும் கேதுவும் தொடர்புல வர்றதுனால இந்த புதிய வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்கள், இப்பதான் காலேஜ்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான மாதம். உங்களுடைய வேலை தேடக்கூடிய ப்ராசஸ் அல்லது இன்டர்வியூல கூட நீங்க தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. எனவே நீங்க எந்த ஒரு இன்டர்வியூவோ அல்லது எந்த ஒரு ப்ராசஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே விநாயகர் வழிபாடு, அதுவும் குறிப்பா ஒரு அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு செய்து அந்த வேலைக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறது அல்லது ஒரு வேலைக்கு அப்ளை பண்றது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் இந்த ஜாப் சேஞ்ச், வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் அதிபதி சுக்கிரன் இடமாற்றத்துக்குரிய ஸ்தானாதிபதி நீச்ச பலத்தில் இருப்பதும், லக்னத்திலேயே புதன் கேது சேர்க்கையெல்லாம் வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. எனவே எந்த முயற்சியா இருந்தாலும் அடுத்த மாதம் எடுத்துக்கொள்றது நல்லது. சில சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமாக சில பிரச்சனைகள் கூட வருவதற்கு, அலுவலகத்தில் ஆட்குறைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை சிக்கிறது கூட உங்க ஜாதகம் சரியில்லாத அமைப்புல மாற்றுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து.